ஹலோ கச்சலாம் இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ சாரில் எபிசோட் 68 69 வீடியோ சேர்த்து போடணும் நண்பா. ஸோ மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. ஓகே சார், இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம் வந்து நம்ம ஹாங் இருக்கிற பிளேஸ் வந்து போகிறோம். ஸோ அங்கே சொல்கிறது இந்த கொஸ்ட்டுக்கான அவனோட ரிவார்டை வந்து நீ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே வந்து இருக்கிற எக்கச்சக்க ட்ரெஷர் இருக்குது. நம்ம பார்பிட்டாவுக்கு எந்த ட்ரெஷர் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு எதுவுமே இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் திடீர்னு கிராவிட்டி ரூம் இருக்குது. லுங்ஃபெங் இதை வாங்கிட்டா நீ அப்படின்னு சொல்ல கிராவிட்டி ரூம் வந்து இது வந்து எல்லா ட்ரைனிங் கேப்பில் தானே இந்த ரூம் இருக்கும். பரவாயில்ல, என்னோட லக்கு எனக்கு வந்து இங்கேயே கிடச்சிது. இது மட்டும் இருந்துச்சுன்னா என்னால் 100 பாட்டுக்கு அதிகமாக கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் வந்து 2000 வருஷம் ஆனால் பிளாக் ரூட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பிளான்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை வாங்கி வைக்கிறான். அவங்க சொல்கிற ஸோ இதுக்காக வந்து உனக்கு மொத்தமாக 110 ஸ்டார்ஸ், அதாவது வந்து 5 கிறிஸ்டன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் யார் அப்படின்னு நம்ம மடோனா கிட்ட. ஸோ மடனை வந்து லுங்ஃபெங் வந்துட்டு அவர் சொன்னால் சரி ஓகே நீ போ. நான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லுங்ஃபெங் இன்ஸ்டாகிராம் கிட்ட வந்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹெச்ஆர் அலைன்ஸோட சேர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்துறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து டீ குடிக்கிறோம். அவங்க பேசிட்டு ஹீரோ கேட்குறா உட் கிறிஸ்டல் வேணுமா அவங்ககிட்ட. ஆமாம் நீங்கள் மட்டும் உட் கிறிஸ்டல் மட்டும் எனக்கு விற்றீங்க அப்படின்னா ஹான்ட்டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு நான் 3 மடங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கேற்ற பாட்டாலாம் சொல்லிட்டுருக்காங்க. 3 மடங்குடாட்டி இது ஒர்த்தரா பரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சுக்கிறான். ஸோ இந்த உட் கிறிஸ்டல் எல்லாமே வந்து பயங்கரமான வந்து கல்டிவேஷன் யூஸ் ஆகும். இந்த ஹெச்ஆர்என்னு சொல்லிட்டு எக்கச்சக்க காசு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்பிட்டாவும் அங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஹீரோக்கு இப்போ தான் ரெடியாக வருது. ஸோ அவனும் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு மேஜர் ஜென்ரல் அப்புறம் வந்து ஒரு பிளானட்டரி வாரியர்கிட்ட வந்து நீங்கள் வந்து மணியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மணிலாம் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டு சரி ஓகே சொல்லுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஸ்பேஸ் ஷிப்ஸ் கல்டிவேட் ஸ்பேஸ் ஷிப்னா சரி ஓகே இன்னும் 3 நாளில் உங்களுக்கு அது நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டில் அப்பா அம்மா வந்து வந்துட்டீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாரு 2000 வருஷம் ஆனால் அந்த பிளாக் ரூட் அது வந்து பீஸாக வெட்டி வைக்கிறான். ஸோ அது நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா வந்து உடம்பு எல்லாமே சரியாயிடும் இருக்கு. அவங்க சாப்பிட்ற பரட்டா ஸோ என் ஃபேமிலி கொஞ்சம் செக் பண்ணு பார்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்பிட்டா செக் பண்ணி வாரியர் 1வது லெவல் 2வது லெவல் ஆனால் வாரியரில் 3வது பேஸில் இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நானும் வாரியர் ஆகிடணும்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பிளாக் ரூட் இது வந்து கண்டிப்பாக அவங்க உடம்போட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடணும். ஸோ அப்போ அவங்க கால்களை யூஸ் பண்ணி போனால் அவர் கொய்யால எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொய்யால தலையில தவிர சர்க்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இரடா பண்ண இதில் உடம்பு இப்படி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான இடத்த கூட்டு போகிறாப்பாமா. ஸோ ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் எக்ஸின்லேயே பார்த்தீங்கன்னா அவனோட கிங் லெவல் ஸ்பிப்பில் வந்து குறிப்பிட்டு அவங்க அப்பா கேட்குது உண்மையில அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆன்ட்டி அப்புறம் வந்து அவங்களோட பேத்தி வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு அவங்களை பார்க்க தான் போகிறோம்னா கடைசியாக நமக்கு நம்ம ஃபேமிலி கிடைச்சா பார்பிட்ட சொல்கிறாங்க டே நீ மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் ஆகிட்டு இவ்வளோ டைமிங் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா கல்டிவேட் பண்ணடா அதான் நான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். பார்பிட்டா நான் என் ஃபேமிலிக்காக தான் ஸ்ட்ராங் ஆனேன். கண்டிப்பாக இவங்க சந்தோஷம் எனக்கு முக்கியம்னா என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிட்டா விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாருமே வந்து திடீர்னு ஃப்ரெண்டுக்காரன் விடுவான். ஸோ லுங்ஃபெங் நீ வந்து உங்கள் ஆன்ட்டி பார்க்க தான் போயிட்டு இருக்க அதானே அப்படின்னு இருக்க. ஆமாண்டா ஃபேமிலியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்டா ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வென்னு சொல்லுவோம் இருக்கு. இது கேட்டு எல்லாமே சரியான சாக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் பேஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஆன்ட்டி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பொண்ணு பாருங்க இந்த பொண்ணு வந்து ஹீரோக்கு வந்து மாமா பொண்ணு முறை பொண்ணு கேட்சி. இந்த பொண்ணு வந்து என்னோடவே அழகாக இருக்கா. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பேத்தியும் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் அந்த இடத்துல கதவு தர சார். ஸோ வந்து நான் உள்ள வராமல் ஹீரோ கேட்டு யாருன்னு பார்த்தா ஃபேமிலியாக வந்திருக்கு. ஸோ வந்து அதை பார்த்துன்னு அவங்க அப்பா கேட்குறாரு ஆன்ட்டி என்ன ஞாபகம் இருக்கு ஆன்ட்டி உங்களுக்கு அப்படின்னு கேட்டுருக்கு. இதை பார்த்துன்னு நீ வந்து லுவோ ஹாங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஆமாம் ஆன்ட்டி நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வந்து லுவோ குவங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ வந்து இதை பார்த்தோன்னே ஒரு சரியாக சார் நீ ஒன்றும் உயிரோடு இருக்கிறேன்னு நம்பவே முடியல எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆனந்த கணிச்சிருக்கேன். ஸோ இதுதான்டா என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவ பேர் பார்த்தீங்கன்னா வந்து லுவோ டேங் ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அறிமுகம் வருது. எனக்கு 2 பசங்க இருக்குண்ணா ஹோ ஃபெங்கு முன்னாடி வாங்கடா அப்படின்னு மாதிரி கூப்பிட அந்த நேரத்தில் சிவபுடியில் கரண்டி புந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க. உடனே வந்து ஸோ உனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா பரவாயில்ல நம்ம கல்யாணத்துக்கு ஆகும் நீங்கள் எல்லாரையும் ஞாபகம் வச்சு இன்விடேஷன் எல்லாருக்கும் ஒன்று அமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங் ஃபேமிலி சேர்ந்து ஒருத்தன் வராங்க. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாங்ஜி அப்படின்னு வாங்ஜி எங்கள் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ வாங்ஜி அப்படின்னா வந்து வாங் பிங் அவனோட தம்பியா அப்படின்னு கேட்க. ஸோ இந்த வாங்கன்னு பேர் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க இவன் ஃபேமிலி சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நினைக்கிறான் பேசாமல் அவனை இதே இடத்துல வந்து கொண்டு போட்டுலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை பிரச்சனை பண்ணிருக்கான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அவன் முடி வர ஸ்மெல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க செல்லன்னு கேட்டு நீ ஜட்டியை போடாமட்டு அந்த பொண்ணு கத்தி இது பண்ண எதுக்குமா வைலன்ஸாக இது போட்டிருக்கேன் நம்மளாம் சாஃப்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்தி இது பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருக்கு. இப்போ அவங்க பாட்டி வேறு ஹார்ட் அட்டாக்கு. ஸோ நான் போகிற போக்கில் ஏதாவது பண்ணிவிட்டு அந்த பாட்டி எங்கேயும் செத்துருச்சுன்னா அப்படின்னு கத்தி இறக்குவான் பாருங்க. அதுக்குள்ளே இந்த பாட்டியில் ஒரு நெஞ்சொலி கத்திட்டு இருக்கு. ஸோ இந்த பொண்ணு உட்காந்து கத்தி அடுங்க வச்சோம் ஹீரோவும் வந்து ஸோ என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்துருக்கு அவனை இதில் காட்ஸை சுற்றி வச்சுறானுங்க. ஹீரோவும் சரி ஓகே உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு நினச்சிருக்கேன் எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த என்ன சொல்ல நினைக்கிறேன் அந்த
வாங்க சாட்டாங்க சொன்னால் அவங்க பாட்டிலாம் சுட்டுருங்க. ஸோ இது வந்து உங்கள் பிரச்சனை தயவு செஞ்சு நீங்கள் எங்கே சேஃபாக போகணும்னா ஸோ வந்து ஃபெங்கு பார்த்துப்பா ஆண்டி நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ லுங் ஃபெங்கு வந்து அசால்ட்டாக இருந்தது சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லுங் ஃபெங்குன்ற பேர் கிட்ட இந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணால் இந்த பாடி வச்சு யோசிச்சு நான் வெளியே பார்த்தா ஒரு கிங் லெவலுக்கு ஜெட் இருக்கேன் நான் பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு வழியை வந்து நம்ம தப்பான ஆள்கிட்ட மோதிட்டு வச்சுருக்கேன். ஒருத்தர் நினைக்கிறான் இவன் நான் எங்கேயோ பார்த்துட்டேன் எங்கே பார்த்துட்டா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் இன்ஸ்பெக்டர் தானே இவன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஆஷுக்கு தலைமை யாரு தெரிஞ்சோன்னு எல்லாம் அள்ளு விட்டுறானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜியும் கத்திக்கிட்டு இருக்கான். வாங்கிச்சோ நீ யாராக இருந்தாலும் உனக்கு இந்த இடத்துல அடிச்சு போறான்டா அப்படின்னு எல்லாம் அவனை அடிக்கணும்னா பாஸ் அவன் சின்ன பையன் மாதிரி தர்றான் பாஸ் அவன் வச்சா வந்து தேவை நமக்கு அசிங்க அப்படின்னா டே அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா என் ஃபேமிலி முன்னாடி வந்து போலீஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை என் ஃபேமிலி தானே எங்கள் ரூல்ஸ் அவனை அடிக்கிறான். ஸோ சுத்திக்கிற எல்லாருமே அடி ரெடியாகிறானுங்க. ஸோ ஹீரோ போய் பொசிஷனு கரெக்டாக எடுத்துருக்க சுத்திக்கிற எல்லாருமே அடிக்கும். ஒருத்தர் அடிப்பா பாருங்க ஹீரோ மேலே பறவை அவ்வளோ கேப் இருக்கும். திடீர்னு அவனை போய் திருச்சி போய்க்கிறான். ஹீரோ நினைக்கிறான் அவன் மேலே கை கூட போடல ஸ்பிரிட் அஞ்சு கூட அப்புறம் போய் வீந்தான் வச்சிருக்கேன். அவன் வீந்தவன வந்து ஓவராட்டி பண்ணுறான். ஐயோ என் கை ஓட்டி போச்சு என் கை எலும்புலாம் நாளாக போச்சு நரம்பெல்லாம் பிச்சுட்டு போச்சு கடவுள்னு காத்திக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குற எல்லாருமே பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தான். ரெண்டு பேரும் வேகமாக சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸோ குவிங்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. ரெண்டு பேர் வந்து ஹீரோ வேணுனே அவனுங்களே இடிச்சிட்டானுங்க. ஹீரோ அடிக்கல அவனுங்களே போய் வீரானுங்க. ஒருத்தலாம் சரியான பங்க மேலே ஒரு பாட்டில் அதை பிடிச்சி அவன் மேலே வச்சுட்டு நடிக்கிறான். இதை பார்த்த ஒருத்தர் மட்டும் நல்லா தனியாக மாட்டினா இந்த பக்கம் வந்து இந்த ஜீலாம் வந்து இரடா அவனோட பஞ்சம் அந்தளவு பவர்ஃபுல்லானுங்க. ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சிச்சு இவனுக்கு எல்லாருமே வந்து வேணுன்ட்டு இப்படி தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ அதுக்கு அப்புறம் எப்படின்னா ஒருத்தன் கத்திய உள்ளுக்குள்ளேயே சில ஒட்டச்சு ஹீரோ கிட்ட வரும்போது தூக்கி விசிறுவான் பாருங்க. ஸோ வந்து நீ சாகுடா அப்படின்னு வச்சுட்டு ஒரு அட்டாக் கட்டி அந்த கத்தியில சல்லி நொறுக்கிட்டு போகுது. ஸோ ஹீரோ அசால்ட்டா நவுந்தோன்னே அவன் செவத்துல இடிச்சதுல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பான். இதை பார்க்குற ஜியோ நினைக்கிறா வாங்கிச்சோ நீ வந்து ஸ்ட்ரென்த்தாக ஒத்துக்கிட்டா இங்கேயா போய் நிறைய கார்டா ஃபார்ஸ் என் ஃபேமிலி நிறைய பேருடா மொத்த பேர் கூட்டு வந்துடும் கோல்டுனா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அவன் திரும்பி ஃபோன் வருது யாரான்னு பார்த்தா நம்ம வாங் பிங்கு அவன் சொல்லிட்டு இருக்கா டே பிரதரு லுங்ஃபங் வந்து வந்திருக்கான்டா லுங்ஃபங் கிராண்ட் இன்ஸ்பெக்டரா அவன் கிட்ட மட்டும் பிரச்சனையே வந்து வச்சுக்கவே கூடாதுடா அவன் கிட்ட மட்டும் பிரச்சனை வந்து போலீஸ் இல்லடா மிலிட்ரியே வந்து இறங்கடா அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதா அப்படி சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை இவன் தான் லுங்ஃபங் ஆல்ரெடி ஃபங்குன்னு சொன்னானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் இருக்கிறது 10 கிலோமீட்டர் அப்பால இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்லுவான் நான் லுங்ஃபங் அப்படின்னு ஆள் இல்லை இப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்து நினைச்ச போது பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறான். இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும் இல்லைன்னா அவன் இன்னும் பெரிய பிரச்சனை மாறி போயிட்டு இருக்க. திடீர்னு வந்து எதிரில் வந்து அவனை 2 5 பேர் தூக்கி துப்பாக்கி தூக்கி வைப்பேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே மிலிட்ரி சேர்ந்த ஒருத்தனுக்கு பிரச்சனை பண்ணியிருப்பேன் அப்படின்னு கத்தி முனையில் வந்து நிற்க வச்ச கன் முனையில் எல்லா ஃபேமிலியும் பார்த்துருக்கு. ஸோ ஹீரோ வந்து சரி ரைட்டு இவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவனெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் மிலிட்ரி ப்ரொடக்ஷன் யாராவது ஒரு மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஹீரோ நினச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு தேவை தான். அவங்க அம்மா வந்து கேட்கும்போது வெறுங்காலத்தில் பிரச்சனை வரும்னா கவலைப்படாதீங்கம்மா இங்கே நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டான் அவன் வந்து மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஸோ மேஜர் ஜென்ரல் லிங்ஃபேங் நம்ம திரும்ப பார்த்தோம் நம்ம ஜியா கமாண்டர் வந்திருக்காரு சூப்பர் கமாண்டர் அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாங் ஃபேமிலிஸ் அந்த பையன் வந்து நிறைய பேர் அந்த பிரச்சனை பண்ணுறான். ஆனால் வந்து இந்த போலீஸ் வந்து அவங்களை எதுவுமே பண்ணுறது அவங்க ஃபேமிலி பெருசான மிலிட்ரி கோர்ட்டுக்கிட்ட மாட்டிட்டான் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்களே வந்து பார்த்துருங்க. எல்லாமே ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட ஒரு ஸ்பேஸ்ஷிப்னா பார்படா சொல்கிறாங்க எல்லாமே லோவில் விட்றாலும் இதெல்லாம் வேஸ்ட்டா. சரி ஓகே நீ அந்த லிஸ்ட்டை கூட இவங்ககிட்ட நான் வந்து செக் பண்ண சொல்கிறேன்னா சரி நான் லிஸ்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிடா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அமைச்சிடுவாங்க. இதை பார்த்துடுற மொத்தமாக வந்து 5000 டன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டல் எனக்கு 10,000 இது வந்து 2 கிறிஸ்டல் தரோம்னா 2 கிறிஸ்டல் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீ முட்டா பையில பார்பிடா கத்திட்டு போயிட்டுருங்க 2 கிறிஸ்டலோட வேலை என்ன தெரியுமா யூனிவர்ஸில் எவ்வளோ பொருள் வாங்கினா ஒன்று ஹீரோ சொல்லுவான் இது என்னோட வீடு எர்த்தும் சரி என் ஃபேமிலி சரி எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி அவனை பார்பிட்டா அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே அவங்க ஃபேமிலியை வந்து சந்தோஷமாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் அப்படியே போயிட்டு இருக்க ஹீரோ நினைக்கிறேன் சரி ஓகே எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நான் போய் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா சொல்கிறான். பார்பிட்டா நான் இப்போ ட்ரைனிங்க்கு ரெடி அப்படின்னா லுங்ஃபேங் இதுக்கப்புறம் நீ ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரைனிங் எடுக்க ரெடியாகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிட்டா சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட கண்ணு மட்டும் படையக்கூடாது அப்படின்னா மொத்த உலகமே அழிச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏலியன் வந்து இந்த பூமியை பார்க்கறதா காமிச்சு. ஸோ இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக இருந்து முடிக்கிறாங்க. அந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ வந்து லைக் போடாமல் பார்த்தீங்கன்னா லைக் போட்டு பாருங்கள். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே நம்ம அடுத்த எபிசோடு போயிடலாம். ஸோ அடுத்த எபிசோடு வந்து ஸ்டார்டிங்கில் 69 ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் சரி ஓகே நான் இனிமேல் ஸ்டாக் பண்ணிடுறேன் கல்டிவேஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கான்சியஸ் வேறு இடத்து போகுது. ஸோ ஹீரோ கேட்குறேன் இது என்ன இடம் அப்படின்னு பார்பிட்டா அப்படின்னு கேட்டு ஸோ இந்த இடம் தான் வந்து ரெட் கேஸ்டல் நீ ட்ரைனிங் எடுக்க போகிறோம் இங்கே ட்ரைனிங் எடுத்தால் என் பவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு கேட்டால் ஆமாம் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா இந்த 5 வாரிஸோட பவர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அவங்க மெமரிஸ் அப்படின்னா சரி ஓகே நான் எவ்வளோ சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்க முட்டா பையலே நீ அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காதா முதல்ல நீ ட்ரைனிங் எடுக்கிறான்டா அது இல்லை ஏன்டா பவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் நம்மளால இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வூசா அண்ட் ஜியூ எக்ஸ்
இவங்க 2 பேருமே வந்து பவர்ஃபுல்லான ஜெனட்டிக் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து டுவோ அப்புறம் வந்து போக்டோ அண்ட் யுவா அப்படின்ற 3 பேர், இவங்க 3 பேர் ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்பிடாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ட்ரைனிங் இப்போ தரப்போகிறது யாருன்னா வந்து டுவோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தங்க காட்டுங்க. ஸோ இவங்க வந்துட்டு லாயல்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிறிஸ்டிலியனா கிளானை வந்து சேர்ந்தவங்க. ஸோ இவங்க கிளானில் மிகப்பெரிய ஜீனிஸ் அவங்க பிட்ரே பண்ணப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அவங்களோட பவர்லாம் கடக்காமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் மாஸ்டர் அவங்களை கண்டுபிடிச்சேன் சர்வன் டாக்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்ககிட்ட வந்து நான் ஒரு விரிச்சுவலாக வந்து ரெடி பண்ணுறேன். இவரோட புது மெமரிஸ் வந்து நான் இவருக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அவரோட பழைய மெமரிஸ் தான் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து ரீசெண்டாக ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் எல்லா விஷயம் ஞாபகத்தில் வந்து இது ரிச் நடக்குது. ஒரு மாஸ்டர் சுற்றி வந்து இது எழுத்துக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி காத்த ஆரம்பிச்சிடா வந்து பாப்பிடா ஓடிட்டு போய் மாதிரியா அவள் வந்து ஒரு அட்டாக் அடிப்பாக பாருங்க. அந்த இடத்துல கொட்டூரமான ஃபோர்ஸ் இருந்தது. ஆனால் நல்ல வேலை வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண மாட்டா வந்து அப்படியே வந்து நினைத்துருவா. ஹீரோ நினைக்கலாம் இது யூனிவர்ஸோட பவர் பயங்கர கொட்டூரமாக இருக்குது, அவையே நான் அட்டாக் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் மேலே மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் இது யாரு நீ அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்பிட்டா வந்து சொல்ல அனுப்பா. ஸோ வந்து நான் சொல்கிறேன்ட்டு பார்பிட்டா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்டா, ஆமாம் இவன் வந்து மாஸ்டரோட ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாமல் உன்னை கிரியேட் பண்ணது நான் தான், நீ வந்து விரிச்சுவலாக கிரியேட் பண்ண ஒரு மெமரிஸ் இங்கே புகுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன் மாஸ்டர், நான் ஆர்டர் பண்ணுறேன் உனக்கு கற்றுக் கொடுன்னு கேட்கா. மாஸ்டரா உன்னை கொண்டுட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க பார்பிட்டா பயம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவனை பிடிச்சி வந்து கேட்குது, நீ வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் இருக்க, என் மாஸ்டரோட நியூ ஸ்டூடெண்ட், ஆனால் நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு அது தகுதி இல்லை, நான் இன்ஸ்டண்ட்டாக அதே இடத்துல கொண்டுருவாங்க. நம்ம பார்பிட்டா நினைக்கிறாங்க எனக்கு வந்து விரிச்சுவல் பேஸில் வந்து நம்ம ஹீரோ சாகலைன்னா அவனுக்கு 100% அந்த சாகர பெயின் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த பெயினும் தெரியும். ஸோ இதுதான் சாகத்தோட ஃபீலிங், என்னோட மெமரிஸ் எல்லாமே விஷயம் வந்துட்டு போகிறோம். ஸோ ஹீரோ கண்ணு வச்சு கேட்பான், இப்போ அந்த நான் டெத்தை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வியடாக இருக்கும். அவனு சொல்லியிருக்கேன் நீ என் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக தகுதி இல்லை, ஒழுங்கா நீயே போயிட்டு இல்லைனா அவனை நான் பாரபட்சமாக எத்தனை டைம் வந்து கொண்டுகிட்டே இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம டானி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பேர் வந்து டுஓஇ அப்படின்ற மாதிரி டியூஓஒஇ. ஆக்சுவலி இவங்க வந்து டானி அப்படின்ற மாதிரி வந்து நான் வச்சுக்கிறேன். அதுதான் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே நம்ம டானி சொல்லிட்டு இருக்கேன் பருது எங்கிட்ட வெளியே போடா இல்லைனா வந்து அதில் செத்துடான்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிற கியூபை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பாட்மேன் பார்த்தா ஹீரோ நினைக்கிறேன் என்னாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக கூட போட்டு சண்டை போடுவேன்னா உடனே வந்து பார்பிட்டா வந்து அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு அரினா மாதிரி அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹால்மேனில் இருக்கிற மாதிரியே வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சண்டை போடுங்க, உங்களோட வந்து பவரை பற்றி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஹீரோட பவருக்கு வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறேன். உடனே நம்ம டானி ஒரு அட்டாக் தான் ஹீரோ இன்ஸ்டன்ட்டாக அதே இடத்துல செத்துருவாங்க. ஹீரோ நினைக்கிறேன் அதுக்குள்ளே செத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணாலும் டானியோட பவர் கொடூரமாக இருக்குது. ஸோ ஹீரோ எப்படி தப்பிச்சாலும் ஒன்றுமே இருக்கல, அவன் பிளாக் ஆட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. திரும்ப அவனை கொண்டு போட ஹீரோவும் திரும்ப வந்துருக்கான். ஆனால் டானி பாரபட்சம் போங்க ஹீரோலாம் அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அவனை கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் என்னதான் மவுண்ட் ரெண்டில் வச்சு அடிச்சாலும் அந்த மவுண்ட் ரெட் அவனும் ஸ்பீட் மாஸ்டர் தானே அதை அசால்ட்டாக உடச்சி போடுறாங்க. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீரோ செத்துறான். ஹீரோ நினைக்கிறான் இந்த ஃபீலிங் எனக்கு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாக அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சேஞ்சஸ் நடக்குது. ஸோ திரும்ப கொண்டுகிட்டே இருக்க ஹீரோலாம் ஒரு மாதிரி தான் அவனோட லிமிட்டுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் லிமிட்டை புஷ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே வந்து வித்தியாசமான எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிருக்கேன். அவன் ஆக்சுவலி வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவனுக்குள்ளே எக்கச்சக்க கோல்டன் மாதிரி இருக்குது, எல்லா ஆச்சும் அவன் கோருக்குள்ளே போயிட்டு திரும்ப சாகிற, அதனால அது வெறி ஆகுது. திரும்ப புஷ் பண்ணுறதுனால அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி எல்லாமே அதிக சார். ஸோ ஹீரோட கண்ணூர் மாதிரி இருக்குது, ஒட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலர் எனர்ஜி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பர்ஃபெக்ட் வரலாட்டாக அசால்ட்டாக பிடிச்சிருவான் பாருங்க. நான் பார்த்த டானிக்கே சரியான ஷாக்கு. ஸோ ஹீரோவை இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்க. ஸோ வந்து இந்த இடத்துல பார்பிட்டா சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து அவனோட வந்து லிமிட்டை ரீச் பண்ணுவது வந்து பாடி ரிலிம் போயிடுவான். இந்த பாடி ரிலிமில் வந்து ஹீரோ ஆக்டிவேட் பண்ணது கோல்டு ரிலிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. கோல்டு ரிலிமை வந்து ஆக்டிவேட் பண்ணது அவனுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பாடி அப்படின்ட்டு பேர் வருது. ஸோ அவனுக்கு உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் எனர்ஜிலாம் ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே வந்து கிரேட் அச்சீவ்மெண்ட், அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கிறேன் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வந்து நான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டு அவனுக்கு எக்கச்சக்க டிராகர்ஸ் வச்சு ஒரு பக்கம் மவுண்டன்ல ஒரு பக்கம் ஹீரோ பார்த்தா தண்டர் பிளேட் வச்சு பண்ணா அசால்ட்டா டானி இருக்கும். இல்லை இதார நான் நிற்க மாட்டேன் உனக்கு கொண்டு அவனுக்கு ஹீரோ லிமிட்டை புஷ் பண்ணிருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசம் அந்த பட்டர்ஃப்ளை வச்சு அட்டாக் பண்ண ஹீரோட கான்சியஸ் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல போகுது. அந்த கான்சியஸ் டானி பெரிய உருவத்தில் இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான அட்டாக்கும் அடிப்பாங்க. ஸோ அந்த இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லாமே வந்து ஹீரோ அதே இடத்துல கட்டிச்சு தின்னு சாவடிக்க. ஸோ இந்த பார்பிட்டா சொல்கிறாங்க நீ வந்து வெற்றிகரமாக வந்து உன்னோட உடம்பு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து பிரேக் த்ரூ ஆச்சு. இது வந்து சோல்
கோல் அட்டாக் சொல்லிருக்கு. அடுத்து ஒன்று ட்ரைனிங். ஸோ ஹீரோ வந்து நினைக்கலாம் ஸோ இந்த கோல்டன் எனர்ஜி இது ஒட்டம் ஃபுல்லாக இருக்குது, இந்த கோல்டன் பிரெயின் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நான் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா இது ஒரு 6ஆம் நிலை தான். அதுக்கு இடத்துல இருக்குன்னு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் அந்த கிரானியா மாம்போன்னு 2 பேரும் வந்து இது பண்ணிட்டு அவங்களும் கிளம்பாருமே. ஸோ இந்த டேட் இதில் ஒன்று சொல்லுவாங்க February 9 அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேட் அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏன் அது முக்கியமான டேட்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த வீடியோட நம்ம அப்படியே ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீன் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க பையனை கூப்பிட்டு சொல்லுவான் அண்ணன் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காமா, அவன் வந்து அப்புறம் வருவான் நம்ம சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த ஃபீலிங் 70 டன் வந்து என் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கிராவிட்டி அப்படின்னு இருக்கா. ஆனால் இந்த கிராவிட்டியில் அசால்ட்டாக நின்று இருக்கா. நம்ம டேனி பஸ் அசால்ட்டாக நின்று இருக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்பிட்ட வந்து ஸோ இதில் எதுவுமே எல்லாம் லோ லெவல் மெட்டீரியல்ஸ், ஒரு ஸ்பேஷிப் கூட ஒழுங்காக இல்லை மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கா. இதெல்லாம் இருந்தால் எப்படி ஆள் மண்ணை சரி பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இவங்க பண்ணுற ஃபைட் பண்ணி பார்பிட்டாக அந்த இடத்துல போவா. ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். ஸோ வந்து ஹீரோ என்ன தான் ட்ரை பண்ணது நம்ம டேனிக்கிட்ட ஒன்றுமே ஆகலை. ஸோ ஹீரோ என்ன தான் பிரேக் த்ரூ பண்ணி தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு பெரிய அட்டாக் வந்து தூரம் உடனே வந்து ஸ்கை ஸ்கார்பியன் வெயின்னு அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டாக் வந்து அடுத்து தடுச்சு. ஸோ ஸ்கை ஸ்கார்பியன் வெயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து இப்போ ஆர்மருமே செயல்படுது. ஸோ டேனின்னு சொல்கிற உன்னோட பிளாக் கார்ட் சூட்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக் ஹீரோ கிரிட்டிக்கல் டேமேஜ் விழ வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஆர்மராக மாற்றுவோம். உடனே ஹீரோ என்ன பண்ணுவோம் அந்த மதர் காப்பரை வச்சு அட்டாக் பண்ணுவாம இருக்க. அந்த ஒரு அட்டாக் அவன் மேலே வந்து விழும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேனி என்ன பண்ணுவோம் அது அசால்ட்டாக வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இந்த ஸ்கை ஸ்கார்பியனோட வெயின் வந்து பயங்கரமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்பிட்ட சொல்கிறாங்க. அவன் வெற்றிகரமாக வந்து 19 பொருள் இது பண்ணுறான். ஸோ இந்த மதர் காப்பர் இது வந்து நம்ம ஸ்பேஸ்ஷிப்லேருந்து விழுந்த பொருள் அப்படின்னா எனக்கு இந்த பழைய மெமரியில் நல்ல ஞாபகம் இருக்குது பார்பிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேனி வந்து சொல்லுவாங்க இந்த மதர் காப்பர் வந்து வச்சு வந்து ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறா இது வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லாக அவங்க அந்த டிராகர் அந்த மதர் காப்பரை தூக்கி அடிக்க அவன் சொல்லுவாங்க, தூக்கி அடி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணு, பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹீரோ புரியல என்னடா எனக்கு கொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு கேட்க பார்பிட்ட சொல்லுவாங்க அவனை ஏற்றுக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டி அந்த ரூம் இருக்கும்போது அதில் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 70 டன் வந்து அவன் மேலே ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பிரேக் த்ரூ பண்ணி ஆரம்பிட்டு அவனை அந்த ஹுட் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஹீரோட கோருக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரிஞ்சு வேற ஒரு பிளானட் ஆகுது. பார்பிட்டா சொல்கிறேங்க ஸோ உன்னோட கோர் தான் வந்து சன் மாதிரி சுற்றி நிறைய பிளானட்ஸ் வர உன்னோட ஸ்பிரிட் வச்சு அந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து சின்ன பிளானட் அது வந்து கேட்லாக் வரும். இது எல்லாமே வந்து ஸ்பிரிட் வச்சுக்கணும் மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவளை தோக்கடிச்சா அவனோட டேனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு வந்து ரெடியாக அவனோட ஷீல்டு வச்சு வச்சிருப்பான். இதை பார்க்குற டேனியா பரவாயில்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொன்னல February 9 என்னடா முக்கியமானதுன்னா கரெக்டாக வந்து என் பர்த்டேக்கு முன்னாடி நாள் அது வந்து அனிமையில் வந்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் ஆக்சுவலி அது சென்டரில் நான் சொல்லக்கூடாது, அதனால தான் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன்பா. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் இது பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஷாலோ ஸ்டாரில் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வந்து நம்ம வந்து மூவி வந்து போடலாமா வேணாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோக்கு பிறகு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.